ஜேனிக்கு இப்போ ஸ்டடீஸ் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ அவங்க படிக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அலோனாக தான் படிப்பாங்க. செல்ஃப் ஸ்டடி நிறையா பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க வீட்டில் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். ஸோ அந்த திண்ணையில் உட்காந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் நைட்டில் ஜெனி படிக்கிறது தான் ரொம்ப பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அதிக நேரம் வீட்டனுடைய மாடி இருக்குல்ல, டெரஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டெரஸில் தான் ஜெனி அதிகமாக படிப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஸ்டடீஸ் ஹெவியாக போயிட்டுருக்கு பப்ளிக் எக்ஸாம்னு. ஸோ அதே டைம் தன்னுடைய வீட்டுக்கு, ஜெனியோட வீட்டுக்கு 4-5 ரவுடிங்க வந்து எங்கள் டிரைவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனியோட அம்மா அவர் இங்கே இல்லையே, இன்னும் டியூட்டி விட்டு வரல அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜெனிக்கும் ஜெனியோட தம்பிக்கும் வந்து ஒரு வித பயம் வருது. ஸோ உடனே அவங்க அம்மா டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க. அதை மட்டும்தான் ஜெனி வந்து பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக. ஜெனி தன்னோட அம்மா கிட்ட அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்பா வருவாங்க அப்படின்னு. ஸோ ஜெனி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்த அந்த ஸ்கூல் ஆக்சிடெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மணிகண்டன் அவனுடைய பெற்றோர் உறவுகள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிரைவர் தான் வண்டியை விட்டு அடித்தாருன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த பஸ் டிரைவர் ஜெனியோட அப்பாவை துரத்திக்கிட்டே இருக்காங்க, இவர் தான் அதற்கு காரணம் அப்படின்னு. ஸோ அந்த குரூப்பானது தான் ஜெனியோட வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு போகிறதும் மிரட்டுவதுமாக இருந்திருக்காங்க. ஜெனியோட அப்பா டிரைவிங் போயிட்டுருக்கும் போதும் சரி வண்டியில், ஸோ அப்பையும் அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணுறது, மிரட்டுறது அப்படிங்கிற வேலையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனியோட அப்பா வண்டி ரூட் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் டு வேளாங்கண்ணி, இந்த ரூட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் அவங்க பயணிக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கிறது பேருந்து இடத்துல மோதி வீண் பம்பு வளர்ப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த குரூப் இருக்கு இல்லையா, அதாவது அந்த மணிகண்டனுடைய ஃபேமிலி குரூப். ஸோ அவங்க 2 வீலரில் வந்து வண்டிக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையினுடைய தொடர்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிரைவரை நம்ம எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்க போட்டு டிரைவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ஜெனி இருக்கக்கூடிய வீட்டினுடைய அந்த ஏரியா தலைவர் பார்த்திங்க அப்படின்னா, ஜெனி அப்பா வேலை பார்க்கக்கூடிய முதலாளி இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏரியா தலைவர்கிட்ட போய் ஜெனி வந்து துணிச்சலாக போய் கேட்குறாங்க. அவர் ஜெனிக்கு ஒரு நல்ல நபராக தெரியும். ஸோ அவரிடத்துல ரொம்ப மரியாதை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்பா எங்கே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு விபத்துனால உங்கள் அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனிக்கு இது கேட்டதுமே கோவம் பயங்கரமாக வந்துடுச்சு. ஸோ அவரை ஏரியா தலைவன் கூட பார்க்கல. ஏன்னா ஜெனி வந்து சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமூக சேவைன்னு சொல்லுவாங்க, சோஷியல் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ ஸ்ட்ரீட்டில் வந்து லைட் எரியலையோ இவங்க உடனே பெட்டிஷன் மாதிரி எழுதி அந்த ஸ்ட்ரீட் தலைவருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அவர் அதை படிச்சுட்டு ஜெனியினுடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய ஸ்ட்ரீட்டுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை ஜெனி எப்போதுமே படிக்கிற காலத்துலேருந்தே செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பொது சேவை இந்த சின்ன வயசுலேயே இந்த குழந்தை பண்ணுறா அப்படிங்கிறதுல தான் ஸ்ட்ரீட் தலைவரும் ஜெனியும் வந்து பழக்கமாகறாங்க. அப்பேற்பட்ட ஸ்ட்ரீட் தலைவர்கிட்ட நம்ம ஜெனி வந்து பயங்கர கோபமாக துணிச்சலாக பேசுகிறாங்க. என்னுடைய அப்பா இப்போ என்னுடைய வீட்டுக்கு வரணும், வரலை அப்படின்னா நான் ஸ்லாப், அதாவது அரைச்சல் கொடுப்பேன் அந்த ரவுடிக்கு, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப துணிச்சலாக பேசுகிறாங்க. அதை கேட்டதுமே ஸ்ட்ரீட் தலைவர் வந்து ரொம்ப ஷாக் ஆகி உடனே தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து தன்னுடைய முதலாளிக்கு ஃபோன் பண்ணி உடனே ஜெனியினுடைய அப்பா இங்கே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன அடுத்த நொடி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 hour 1 hourக்குள்ளே ஜெனியோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெனி அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஜெனியினுடைய மிகப்பெரிய துணிச்சலான சவால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி ஸ்ட்ரீட் தலைவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.
ஸோ அதிலிருந்து ஸ்ட்ரீட், அதாவது அந்த ஏரியா தலைவர் ஜெனியை எப்போ பார்த்தாலுமே ஒரு பயந்த கண்ணோட்டத்துடன் தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம்.